எண்ணங்கள் பொருள்களாகின்றன. thought become things. அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம குரூப் டிஸ்கஷனில் பார்த்தோம். அதை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ என்ன விஷயம்னு சொல்லி அதை சொல்ல வரேன். முதலாவது வந்து எண்ணங்களின் சக்தி. அதில் எண்ணங்களின் சக்தி என்றக்குள்ள நம்மளுக்கு முக்கியமாக நம்மளோட ஆழ்மன சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து அடுத்ததில் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு விளங்கிக் கொள்ளுங்க. ஆழ்மனம் என்பது நமது எண்ணங்களை பதிவு செய்து அவற்றை நம்பிக்கையாக்க மாற்றும் சக்தி கொண்டது. என்னன்னு சொன்னால் நம்மளோட எண்ணங்கள் தான் எவ்வளவு ஸ்ட்ராங்காகிறோமோ அதில் நம்பிக்கையாக நம்ம அந்த இறை நம்பிக்கையும் கூட அந்த எண்ணங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலான்னு அது ஒரு பெரிய பிலீஃப் ஆகுது. அதெல்லாம் அது நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல எண்ணங்கள் வந்து நமக்கு நல்லதையே செய்யும். கெட்ட எண்ணங்கள் வந்து அதாவது எதிர்மறை எண்ணங்கள் வந்து நமக்கு தோல்வி பயம் அதிலே உண்டாக்கும். நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன், டீப்பாக சுவாமிஜி சொல்லுவார். டீப்பாவா? அதில் எப்படி நம்ம அந்த எண்ணங்களை வலிமையாக்குற பொருள்கள் ஆக்குறன்னு சொன்னால் எல்லாரும் இது தன்மயமாக்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா அதில் வந்து எண்ணங்கள் பொருளாறுன்ற அப்படி நீங்கள் யோசிக்காம நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி அதை அச்சீவ் பண்ணுற அப்படின்னா எண்ணங்கள் மூலமாக அதை எப்படி அடையிறது என்றதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் முதலாவது வந்து விஷுவலைசேஷன். எண்ணங்களை காட்சியாக மாற்றுதல். அதாவது வந்து தெளிவாக அந்த நம்ம இது எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் நம்ம எண்ணங்கள் வந்து நமக்கு முதல்ல தெளிவாக இருக்கு. நமக்கு கோல் வந்து சிலர் வந்து வார்த்தையால் கதப்பாங்க. அதான் சுவாமிஜி இடத்துல எழுதித்தான்னு சொல்லி கேட்பாரு. எழுதுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் விஷுவலைஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் கண்ணை மூட்டி அதில் ஸ்பெஷலி நம்ம சீக்ரெட் என்ற புக் வந்து பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம். அதில் வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய பேர் அதில் இந்த நம்பிக்கை இல்லாமலே அதில் சக்ஸஸ் ஆகினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அதில் மெயினாக சொன்ன விஷயம் வந்து அந்த அகக்காட்சி விஷுவலைஸ் பண்ணுறது. முதல்ல விஷுவலைஸ் பண்ணி பாரு. இப்போ நான் வந்து ஒரு பிள்ளைகள் இருக்கு டாக்டர் ஆகணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் அப்படி விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் டாக்டர் ஆகினா அப்படி இருப்பேன், எப்படிலாம் செய்வேன், நான் எப்படி ஒரு லைஃப் ஆகணும் என்ற மாதிரி. அப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கோல் இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டேட்டில் வந்து வேறொரு கோல், நம்ம சின்ன வயசுல இருந்த கோல் இப்போ இருக்க வேண்டியது இல்லை. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அநேகமாக இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமானது. இப்போ நம்மளோட இதில் வந்து ஹையர் லெவல் எதுவோ, இப்போ சுவாமிஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆத்ம ஞானத்தை சொல்கிறோம். ஆனால் இப்போ அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். அப்போ அப்படின்னு சொன்னால் இப்போ எந்த ஸ்டேட்டில் வந்து நான் சிவருமாண்டோலத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சுவாமி சொல்ல கடைசி வந்து இறைவன் உலகத்துக்காவது போகணும். அதுக்கு முதல்ல வந்து நான் வந்து இந்த எண்ணங்களை வந்து வலிமையாக்கணும். அடுத்தது வந்து அந்த கற்பனை தான் செயலாக்கம் அடையுது. அடுத்தது வந்து அஃபர்மேஷன்ஸ். நீ எதை சொல்கிற, நான் எதை சொல்கிறேனோ சொல்லுங்க, நான் எதை சொல்கிறேனோ அது நடக்கும். நம்மளே சொன்னேன் ஒவ்வொரு வார்த்தையும் என்னது பிரணவத்திற வெளிப்பாடு. அப்போ நீ ஒவ்வொரு வார்த்தை சொல்லக்குள்ள அந்த ஓமன்ற பிரணவம் சக்தி வாய்ந்த மந்திரம் தானே சொல்கிற, நடக்காகும். இப்போ அதை வச்சுட்டு இது வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுமா. இதில் ஒரு சின்ன கதை ஒன்றிக்கும். அது எப்படின்னு சொன்னால் தாய் தேவி சக்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மகிஷாசுர மர்தினி அந்த அவதாரம் எடுத்து வார நேரம் அப்படியோ என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய சக்தியாக வாராவோ. அப்போ அதுக்கு மகிஷனுக்கு விளங்கிச்சு நம்மளோட இவன் தான் வந்து அழிச்சிடுவாங்கன்னு சொல்லி. அப்போ இவர் என்ன செய்யறா அந்த அதுலேயும் ஸ்பெஷலி அந்த அசுரர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வில் பவர் கூட அவங்க வந்து அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த அவங்களோட டார்கெட் அடைகிறது வந்து கெதியா அடைஞ்சிடுவாங்க. அதே நேரம் கெதியா அழிஞ்சிடுவாங்க. அது ஒன்று நடக்குமா அவங்களுக்கு. அப்போ அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் தவம் செய்யறான், பெரிய தவம் செய்யறான். செய்யும் அப்போ காளி மாறாவும். அப்போ காளி வந்து அப்போ அவர் கேட்குற இப்படி நான் இப்படி தேவி வந்து இப்போ எனக்கு அவதாரம் எடுத்திருக்காவோ எல்லாரும் அவங்கள்ட தான். அப்போ அழிக்கணும் என்ன செய்யறேன்னு சொல்லி அப்போ அவ சொல்றா சிச்சி அது முடியாது என்ன சொல்றான். அப்போ அப்படி சொல்லையும் இல்லை எனக்கு வேணும் தாயே நீ வரங்கோடு. அவருக்கு அப்படிதான் வெரி ஸ்ட்ராங் அவங்களோட இது. அப்போ இல்லைடா அவர் முன்னால இல்லாது, சரி ஒரு கையை வெட்டி போட்டாச்சு. அப்போ அவங்க அப்படித்தான். அப்போ ஏண்டா இல்லை சொன்னா கேளு இல்லை நான் இப்போ தலையை கொடுக்க போகிறேன்
என்று சொல்லிக்கொண்டு தலையை நான் வெட்டி சாப்பிட்றேன், நான் இப்படி எனக்கு வரம் கொடுக்கணும், என்னன்னா அவள் தோல்வி அடைய நான் செய்யணும்னு சொல்லி. சரி அப்போ யோசிச்சுட்டு சரி இப்படி ஒன்று செய், அவக்கு முன்னுக்கு நீ ஆயுதத்தோட போகாத, அவள் போனோடனே அவள் கண்டோடனே கெட்ட வார்த்தை பேசு, ஏன்னா அவள் வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீ கதைச்சிட்டே இருன்னு சொல்லி இது ஒர்க் ஆகும் அவன்னு சொல்லிட்டு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால் அப்போ தாய் வாராவு அப்போ சொன்ன பெரிய அந்த ஆகாயத்துலேருந்து வாராவு நிறைய வெப்பன்ஸோட ஸோ பியூட்டிஃபுல் அப்படி அழகா நிறைய அப்படி முடியலாம் அப்படி வாரம் அப்படி வார நேரம் இவன் வந்து ஒரு ஆயுதமே இல்லாமல் முன்னுக்கு போய் நிற்கிறான். அப்போ நிற்கையும் அப்போ இவன் கொஞ்சம் பார்க்கையும் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் நீ எல்லாம் பொம்பளையா அவள் தான் முதலாவது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த திட்டிக்கொண்டே இருக்கான். அப்போ திட்ட என்ன நடக்குன்னு சொன்னால் அப்போ அவன் நம்பிட்டான், அந்த கதை எப்படி தான் போகுது சுவாமி. அப்போ நம்பி அந்த பெரிய சக்தியாக இருந்தவ குட்டி குட்டியாக போய் ஒரு 10 வயசு புள்ள மாதிரி அந்த தூரத்துக்கு வந்தாச்சு. அப்போ இனி அவள் அப்படி இருக்காள், அவர் விடுவாரா, அவள் சீரமன் வாரார். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தாய் நீ என்ன இப்படி ஆயிட்டேன்னு சொன்ன, நீ தான் எனக்கு சக்தி என்ன பாதின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த வார்த்தைகளாலேயே அவன் மோட்டிவேட் பண்ணி அவன் வந்து அந்த பழைய அவட பெரிய அவதார உருவத்துக்கு மாறி அந்த அரக்கனை வதம் பண்றான் அது போகுது. அப்ப அது என்னன்னு சொன்னா அதுல 2 விஷயம், ஒன்று வார்த்தை, அடுத்தது வந்து அந்த எண்ணம். அது இதுக்கு பொறுத்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம எஃபர்மேஷன்ஸ் நம்ம முதலாவது வந்து நம்ம நம்பணும், அது வந்து உறுதிமொழியெல்லாம் சொல்லணும். நீங்கள் உறுதிமொழி நீங்கன்னு சொன்னால் வித் இமோஷன் உங்களோட உணர்வோட சொல்லணும். சும்மா நம்ம கேட்டுட்டு போகிறோம்னு சொன்னால் அது வேலைக்காகாது. நம்ம எதுவும் அடையணும், ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னு சொன்னால் அது உணர்வில் இருந்தால் தான் அது நம்மளால் அடையக்கூடிய மாதிரி இருக்கு. அது விளங்கும் உங்களுக்கு கேளுங்க என்ன டாக்டர் சொல்லுங்க அது என்ன சொல்கிறா என்னம்மா நான் பார்த்தேன் இவங்களை அப்படி என்ன சொல்கிறா இல்லை நீங்கள் ஒழுங்காக கேட்கல. இப்போ நம்மளோட எண்ணம் எல்லாம் தலையளவாக இருக்க ஒழிய இங்கேருந்து வரல. எங்களுக்கெல்லாம் நல்லா நடக்கண்டா சொல்கிற மாதிரி இங்கே உணர்வில் இருக்குது. டச் மை ஹார்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே டச் மை ஹெட்னு சொல்கிறதா. அப்போ நம்மளோட எண்ணங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு உறுதிமொழியும் இல்லை நம்மளுடைய இதே உண்ட இமோஷனில் இருந்து உணர்ச்சி வளரும். ரைட், கிளியர்? சொல்லுங்கள். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டமோ தடையோ அதையே வந்து பாசிட்டிவாக மாற்றலாம். அதுக்கு நம்மளோட மாதாஜி அவங்க ஒரு நீங்கள் சொன்னீங்க அந்த நெகட்டிவாக இருந்ததே அப்படியே பாசிட்டிவாக மாற்றி ஒரு தேவாரம்னு சொல்லி ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்னு சொன்னேன். மறந்து எந்த இடம் நோயற்ற வாழ்வே அது அந்த 16 செல்வங்களையும் வந்து நெகட்டிவா இல்லாம 16 செல்வங்கள் என்ன நோய் இல்லாத வாழ்வு இது அப்படி எல்லாம் நெகட்டிவாக இருந்து நம்மளை அன்பார்ந்த மாதாஜி அதே இல்லை இது பாசிட்டிவ் எழுதி பிரிண்ட் பண்ணி இருக்கு நம்மகிட்ட. எங்கே அது பேபி சரியாக கண்டுபிடிச்சி எடுங்கோ, அங்கே ஆட்டு சொல்லி அனுப்புவோம். அனுப்புங்க, அது நல்லா இருக்குது இல்லை எல்லாம் பாசிட்டிவ். அது முழு அதெல்லாம் நடக்கல, அது ஒன்றும் நடக்கல. என்னென்னா நோயற்ற வாழ்வு அப்படி எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறேன். அது கிளியர் எடுங்க. அடுத்தது செயல்கள் மூலம் எண்ணங்களை உண்மையாக்கி கொள்ளுதல். என்னதான் நம்ம எண்ணத்தில் நினைச்சிருந்தாலும் அது செயலாகாத வரைக்கும் அந்த நம்ம லட்சியத்தை வந்து அடைய முடியாது. அந்த செயலாக்கணும்னு சொன்னால் முதல்ல பிளான் பண்ணணும், திட்டமிடணும். சரியான திட்டமிடல் தான் நம்மளோட டார்கெட்டை வந்து நம்மளை அடைய வைக்கும். முதலாவது திட்டமிட்ட முயற்சிகள், அதை வந்து உறுதியாக செயற்படணும். உறுதியாக செயற்பட மூலமாக நம்ம வெற்றியை அனுபவிக்கலாம். தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், ரியாலிட்டி. இதில் தாட்ஸை வந்து நீங்கள் தாட்ஸ் வித் இமோஷன் என்று பார்க்குறது இந்த நல்லா இருக்கும். நம்மளுக்கு உணர்வோடு இருக்கக்குள்ள அது உண்மையிலேயே நம்ம சும்மா சொல்றதை விட உணர்வோடு இருந்தால் தான் அதில் இறங்குவோம், இல்லாட்டி கொஞ்சம் யோசிப்போம். இதில் வந்து ஆழ்மனத்தில் பங்கு. ரைட், நம்முடைய மனதில் பழைய நம்பிக்கைகள் வந்து ஆசை, பயம் எல்லாமே வந்து ஆழ்மனத்தில் சேமிக்கப்படும்.
இதை வந்து ஆழ்மனத்துல பதிய செய்யணும். இது நம்மளோட அடுத்த டாபிக்லையும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அது இன்னொன்று சொல்லுங்களேன். இப்போ நம்மளோட எல்லாம் அந்த ஆழ்மனதில் இருக்கிறது, இப்போ நம்ம இந்த வெரி ஃபேக்ட் நாங்கள் இங்கே இருக்கிறீங்கன்றாது இந்த ஆழ்மனதில் இருக்க எண்ணங்கள், சம்ஸ்காரம், வாசனைன்னு சொல்கிறது நான் அவ்வளவு பெரிய வெற்றி கொடுக்கறது இல்லை. அதை விளங்கி கொள்ளணும். விளங்கிட்டு என்ன பண்ணணும், அந்த ஆழ்மனத்தில் அது சொல்கிறது காரண சரீரம்னு சொல்லணும். அதில் இருக்கிற நம்மளோட என்ன இந்த நெகட்டிவ் இதில் பாசிட்டிவாக எப்படி மாற்றணும் அதை கண்டுபிடிக்கும். ஓகேயா, சொல்லுவோம். ஓடியோ அடுத்தது நேர்மறை எண்ணங்களின் பங்கு. நேர்மறைன்னு சொன்னால் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, அதால் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றின்னா நம்ம இலக்குகளை நம்ம அடைவோம். அடுத்தது மனம் உண்மையாக ஒரு வெற்றி என்றவர்களே நமக்கு யோசிக்கணும், சந்தோஷமாக இருப்போம். அடுத்தது வந்து அந்த சந்தோஷம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை இருக்கும். அந்த வெற்றி மூலமாக வர ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நம்பிக்கை வந்துடும். ஓகே, நான் என் நம்பிக்கையால் என் உறுதியாக நான் முயற்சி செஞ்சதால, அந்த எண்ணங்கள் வலிமையாக இருந்ததால் இதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் மற்ற விஷயங்களையும் நான் அச்சீவ் பண்ணலாம். எனக்கு இதில் சரியாக விருப்பம் என்னடா, நான் தொற்றெல்லாம் நடக்கும். ஏனெண்டா நான் கட்டாயம் நடக்கும். அவர் குமார் சொன்னார் என்னது, நீங்கள் தொட்டால் நடக்குன்ட்டு. அது எப்படி நடந்தேன்டா, அந்த முதல்ல நடந்தேன். அந்த இப்போ அந்த கன்விக்ஷன் ஷோ மாதிரி நடக்க முடியாததுன்னு நடக்கும். ஏன் அதுதானே அது நான் இன்னொரு இந்த எக்ஸாம் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். இந்த இதெல்லாம் நம்ம டாபிக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள இந்த டாபிக் வந்து அவர் சுவாமிஜி சொன்னார், ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் கதைப்பேன், இந்த வேர்ல்டி மேட்டர்ஸ் என்று சொல்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவை என்று தான் இந்த ப்ரெசன்டேஷனே செய்தேன் நான். அப்போ சொல்லக்குள்ள சுவாமிஜி சொன்னார், அந்த நீங்கள் அவருக்கு எழுதிருந்தீங்க சுவாமிஜி, யோ மை இதுக்கு டீச்சர் சொல்லி போட்டிருந்தீங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, அடுத்து எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நான் செய்யக்கூடாதுதான் ப்ரெசன்டேஷன் நான் கொண்டு வந்தேன். அப்போ அவ்வளோ இருந்தும் கடைசி எடுத்து விட்டுட்டீங்க சுவாமிஜி. அவ்வளோ புத்தகம் முழுக்க இரவு 1 மணி 2 மணி ஐ எம் சென்டிங் எ மெயில் அண்ட் ப்ளீஸ் கோ த்ரூ இட் அண்ட் லெட் மீ நோ. இரவு முழுக்க அடுத்த நாள் புத்தகம். அது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, சுவாமிஜி அந்த தோட் பவர், அந்த எண்ணம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததால இது இப்ப அது ரியாலிட்டியா இருக்குது. அது மாதிரி நம்மளும் வந்து அந்த நமக்கு ஏதாவது நடக்கணும்னு சொன்னா அதை வெரி ஸ்ட்ராங்கா முதல்ல நம்பணும், உணர்வோட அதை கனெக்ட் பண்ணி அதுக்குரிய முயற்சி. இல்லைன்னா சுவாமிஜி அதை சொல்லாம விட்டுருக்க திரும்ப 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 சுவாமிஜி காய்ச்சிட்டே இருந்தாரு. அப்ப அது ஒரு முயற்சி எடுக்காம எண்ணத்துல மட்டும் வச்சுட்டு இருந்தா அது சக்சஸ் ஆகாது. அடுத்தது தினமும் நல்ல எண்ணங்களை விதைக்கும். எண்ணங்கள் என்றக்குள்ள நம்ம 2 மாதிரியும் யோசிக்கலாம். அதில் நம்ம எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைச்சா நமக்கு நன்மை தான் கிடைக்கும். ஓகே, உங்கள் கனவுகள் நிஜமாகும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் வெரி குட் லக். இவ்வளவு நம்மளோட வாழ்க்கையிலே இது நடந்தது. இந்த நூல்கள் பெரியவங்களை சொன்னது நம்மளோட ஆக்கள் முடியுங்கோ நம்புறதே இல்லை. முருகன் நோ. அப்போ இதை ஓப்பன் பண்ணி விடுங்க. வாங்க பாங்க, என்ன பாருங்க எல்லாரும். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் பாடுங்க. சுந்தரவதனி சுகுண மனோகரி மா பாடுங்க. மந்தஹாசமுக மதிவதனி சந்தன குங்கும அலங்காரமுடனே தந்திடுவாயுந்தன் தரிசனமே. ஓம் சக்தியோ, 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 ஓம் சக்தியோ. சாண்டோ சங்கரதாஸ் நம்மளோட ஊர். அப்போ
எங்களோட ஸ்கூலுக்கு வந்து அவர் விளங்கப்படுத்தினார். தான் இப்படி இந்த யானை உண்மையிலே அவர் நெஞ்சில் யானை ஏறினேன்னு படி போடு. அதுக்கு மைசூரில் அவர் போட்டவருக்கு கலிகோ பீமன், அவர் சில்வரால் கதா கொடுத்தவர் அந்த அரசன் எங்கள் மைசூரில். அப்போ அவர் சொன்னார், நான் இப்படி ஈக்கி மாதிரி என்ன எல்லாரும் கேள்வி பண்ணேன், பாரு பூதினை வந்துடுவேன். இப்போ நான் இப்படி ஒழிச்சு கேரளாவுக்கு போயிட்டேன். எப்படி போனாலே அவர் அங்கே ஒரு டீச்சர் அடைச்சார், இந்த பாடி பில்டர், உங்களுக்கு முன்னே நிற்கிறேன். அவர் சொன்ன ஒரு ரகசியத்தை சொன்னார். ஒரு நாளும் கண்ணாடி என்ன பார்க்குற கண்ணாடி, இப்போ அழகான பூனையில் பூனை கண்ணாடியை பார்த்துது. என்னதை பார்க்குது? சிங்கத்தை பார்க்குது. விளங்குதா? கோண கிழங்கோ இதெல்லாம் அம்மா இந்த வாழ்க்கை முடிய போகுது, அடுத்த நீங்கள்லாம் பிறக்க போகிறீங்க, என்ன பண்ணுறது அநியாயம். ஆனால் அதுக்காவது உங்களை தயார் பண்ணுங்க. அந்த பூனை என்னத்தை பார்க்குது? சிங்கத்தை பார்க்குது. எதில்? கண்ணாடியில். அவர் அந்த கண்ணாடியை காட்டி சொன்னார், ரெண்டு குருநாத் சொன்னார், மகனி சாண்டோஸங்கிறதா இல்லை இது பாடி பில்டர், இந்த பார் அதை பார் அதை பார். அஸ் அ மேன் திங்கட், எதை எண்ணுகிறாயோ அதுவாய் நீயாவாய். நீ என்ன தண்ணி கொண்டு இருந்தாய்? அந்த பூனை சிங்கத்தை பார்த்து இவர் பெரிய பாடி பில்டர் இல்லை, உண்மை நடந்தது. இது நம்மளோட ஊரில் பிறந்து இங்கே தான் வாழையற வீட்டில் நான் இருந்தேன். நான் இவங்களெல்லாம் பார்த்தேன். இப்போ நம்மளோட வாழ்க்கையிலேயும் இல்லை எத்தனை விஷயங்கள் நம்ப முடியாமல் இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தின் வலிமைன்னு சொன்ன மாதிரி அடுத்தது நம்மளோட எண்ணங்கள் வலிமை இல்லாத காரணம் நமக்கு பக்தி இல்லை. எனக்கு கேட்கணும், நம்ம என்ன எல்லார இதயத்திலும் இறைவன் இருக்கார். தெளிந்தாருக்கு முடியுமா? சிவன் சிவலிங்கம். அவன் நான் என்று சொல்கிற இந்த உயிர் நம்முடைய இஷ்டதெய்வம் தான் சொல்ல விளங்கிடாமா. அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிபவர். அப்போ அவர் இங்கே இருக்கிறபடியா உண்ட எண்ணம் எல்லாம் நிறைவேறும். சத்தம் சொல்லு, சத்தமா. ஏன்? அவர் தான் நமக்கு என்ன அந்த சப்போர்ட். நீ நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கு அது நமக்கு தெரியாது. அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த யாழினி இருக்கா, இந்த இன்னும் நீ யாழினியும் இல்லை, கௌசல்யாவும் இல்லை, யார் இருக்கா? அவன் பிள்ளையார் இருக்கார், இங்கே சிவருமான் இருக்கு. சந்தேகப்படாதவங்க அது என்ன சொல்கிற விளங்குதா? விளங்காக்க சொல்லுங்க அம்மா, விளங்க உங்களுக்கு. ஆகவே இப்போ நான் இல்லை விழுதக்குள்ளே இல்லை அந்த மாதாஜின்னு சொல்லியிருந்தார் இல்லை சிவருமான் அவர் அங்கே வைக்கிறார். சிவோகம் சொல்லுங்க. சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோ அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபு வியாப்ய சர்வத்ர சர்வேந்திரியாணாம் சதாமே சமத்வம் ந முக்திர்ன பந்தா சிதானந்த ரூப சிவோகம். இது பெரிய ரகசியம் சொல்லுங்க. இது இப்போ நான் பார்த்துட்டேன், பெரிய மார்கள்னு சொல்லுங்க. என்னடா நீ நினைக்கிறாய் நான் உண்டு, ஆனால் வந்து நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த நான் உண்மையான பின்னால் அந்த தெளிந்தால் இந்த நான் அந்த நான் தான்டா, அதுக்கு சர்வ வல்லமே உண்டு. சொல்லுங்க. இப்போ இந்த அறிவை கூட்டுங்க. எந்த அறிவை? எந்த இஷ்ட தெய்வம் செய்யும். ஜாமார்க்கும் குடியெல்லாம் அது கடைசி என்ன? தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர் அவருக்கு நாடி. அப்போ இந்த எண்ணங்கள் பொருளாக மாறுறதுக்கு அது நேரடியாக வெற்றிகரமான இது சத்தியமோ இல்லையோ? சிவோகம் உண்டு. ஹவு டே யூ சே பாவம் இல்லையோ? ஆனால் அதுதான் சத்தியம். எது? உண்ட இஷ்ட தெய்வம் தான் நீ என்று இல்லை. அப்போ அந்த நம்பிக்கையை கூட்டுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எஸ், இப்போ நான் அந்த சிவலிங்க நான் அந்த என்ன மானச பூஜை செய்கிறது, அதில் அபிஷேகம் இல்லை அம்மா ஆறு தேவ என்ன பசுவது காமதேனும்மா. அவன் வந்து அப்போ பால் சொல்லிடுறது. எங்கே இது முழுதும் சிவலிங்கம். அது நான் இல்லை, சிவலிங்கம் தான் இருக்குது. பியூட்டிஃபுல். அது எல்லா ஞான நூல்லையும் இருக்குது. சொல்கிறது விப்பா என்னடா மாதிரி சொல்கிறது உபாசனை. இது உபாசனை. கவனம் கேட்கும்.
கல்பனை சொல்லுவோம். அது உபாசனை சொல்லுங்க. இது இப்போ ஸ்பைடர்மேன், அங்கே மான் ஸ்பைடர்மேன். மற்றது என்ன? அவனோட பேர் என்ன? ஹாரி பாட்டர். என்னன்னு இதெல்லாம் 6 தலைக்குள்ளே இருந்து வந்த இது உண்மை, இது கற்பனை, உண்மை இல்லை. ஆனால் அதை நம்புகிற அளவு கூட நம்முடைய இதை தான் பாவனை சொல்லுங்க. இது கற்பனை, அது பாவனை.